இப்பொழுது வந்து நான் வந்து இந்த டாக்டர் ஆஃபீஸில் நிற்கிறேன். இன்றைக்கு எனக்கு வேலை டாக்டர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஆக்களை பார்க்குறது. சும்மா சிம்பிளான டாக்டர் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட். நான் இப்போ ஆயிட்டேன். எப்படி இங்கே கீழே உங்களுக்கு எங்கே பிரச்சனை, என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் ஒரு பகுதி வீடியோ ஒன்று எடுப்பேன். சொல்றேன் பார்த்தாலே சிரிப்பு தானே வருது. செங்க நோகுதுன்னு சொன்னீங்கன்னா அது கேட்க எல்லாரும் நோவுதான். இவர் சொன்னார் இந்த 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 படுக்கிற இது வந்து கசங்கி இருந்தது மக்களே. இவர் சொல்றார் இதை கிளி என்று சொன்னீர், கிழிச்சு புதுசு போடட்டு. நான் ஏன் அதான் டாக்டர்கிட்ட வேலையேன் சொல் ஒன்றே நீ கிளிக்க இல்லையா, அது கிளியா? அவ்வளோ சீப்பாக இருக்கா என்ன பார்க்க? ஸ்பெஷலிஸ்டப்பா நான். நீங்க அதான் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் வந்தோன்னே அதான் சீத்தப்பா கிட்ட உன்னை என்னத்துக்கு நான் கூப்பிட்டேன். என்ன உனக்கு கனடா உனா நீ என்ன நான் கேட்டேன்னு இந்த பிள்ளைய வச்சிருந்தேன். அந்த பிள்ளைய நான் ரெண்டுக்கு வச்சிருந்தேன். ஓகே, இது அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு தெரியுமா இது என்னென்ன பகுதி என்று? இந்த 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 நரம்பு இருக்குல்லப்பா, இது வந்து நரம்புன்னு சொல்றது. என்ன சாமான் இதா? இதுதான் உங்களோட இதுக்கு இருக்கு சரியோ? அது வந்து லங்ஸ் என்று சொல்றது. சரியா? ஹார்ட் வந்து அது இங்க இல்ல, இல்ல. கடவுள், இது இந்த இதை நான் எதிர்பார்க்கல. இப்படி புல்லா விட்டு ஒரு சோத்துக்கா வேண்டிய இப்படி போய் சொல்றேன். அப்படி இல்ல சோறு சமைச்சு தேவைன்னு சொல்லி வடிவாயிரம் கொஞ்சம் எவ்வளவு ஆக்கள் பாக்குறது. கொஞ்சம் தலை வந்து அப்படி இப்படி ஆயிட்டு. சரியா? மிச்சம் படிப்பிக்கிறோம் கேளு. ஏண்டா நீர் வந்து இப்போ வந்து உங்களோட லங்ஸுகள் எல்லாம் வந்து கிளீன் ஆயிட்டு. ஏனண்டா சரியா? அது இல்லை, லங்ஸ் லிவர் எல்லாம் இப்போ மக கிளீன் ஆயிட்டு. முந்திரியான குப்பையா இருந்தது, அவ்வளோ புகை இருந்தது அதுக்கிட்ட. இப்ப எல்லாம் வந்து நீர் வந்து 2 இயர்ஸா 2.5 இயர்ஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னபடியா ஸ்பெஷலிஸ்ட் சொன்னபடியா நீர் வந்து குடியும் விட்டு சிகரெட்டும் விட்டபடியா ஃபுல்லா கிளீன் ஆயிட்டுது. இப்ப அதை வந்து மற்ற ஆக்களும் வந்து கிளீன் பண்ணணும். அப்படி என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். அதை சொல்ல வரேன். நல்ல விஷயத்துக்கு அதை இப்போ இல்லை அவர் நோமனான டாக்டர் தானே. அவர் வந்துட்டு நான் ஸ்பெஷலிஸ்ட்ன்றபடி அவர் எனக்கு தலையை ஆடிட்டு போகிறேன் அக்கால. ஸோ மக்களே, குடிக்கிறது சிகரெட் பத்துறது எல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில், அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஐசியூவில் இருக்கல, கடவுள் சொல்லுவாரா நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடு. ஸோ மக்களே, ஸ்பெஷலிஸ்டுக்கே வந்து சரியான வருத்தம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா தண்ணியை வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு இப்ப வந்து சுதாகரனுக்கு வந்து முதல் வந்து ஹையில நின்றது. இப்ப அவருக்கு வந்து பேக் டு நார்மல். டாக்டர் சொல்லிட்டே உண்ட முகத்தை பார்த்தா எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவ சொன்னேன் நான் சிகரெட்டு குடியெல்லாம் விட்டுட்டேன்டா. அவர் சொன்னேன் நீ சொல்லாத, உண்ட மூஞ்சிய பார்க்கவே எனக்கு தெரியுது. சோ மக்களே, ஹெவியா குடிக்கிறாங்க, கொஞ்சமா அது குறையுங்க. ஏன்னா லைஃப் ஒன்று தானே, என்ஜாய் பண்ணணும். என்ன கதைக்கிறீங்க? அவங்கள தூசணத்தால பேச்சுவாங்கவா இந்த கதை? குடிக்கிறவன் குடிச்சிருப்பான். உமா மாதிரி வருத்தம் பெறணும் எதிர்பார்க்கிறா? ஆமா, வருதோ வரலையோ, நான் என் மனுஷன் சொல்ல கேட்டு என் மனுஷன் அம்மா தாய் என் மாமி அவ இவாக தாலி பாக்கியம் என்ன இப்பாஞ்சோசுக்கு என்ன சனியனுக்கு தாலி பாக்கியம் என்னது? அதுக்காக நான் இருந்து சீரழிக்கணுமா?
ஐயோ கடவுளே, இவன் அந்த கதையை கொண்டு ஒரு தடவை நம்பாங்க, ஒரே கேட்காங்க. நான் ஒரு தான் மொக்கன் விசரன்டா, நீங்களும் விசரனா. மக்களே, நீங்க வந்து உங்களோட புருஷன் மேல வந்து காப்பாத்து, புருஷன் மேல வந்து காப்பாத்து பண்ணும்போது சிகரெட்டு சரி அட்லீஸ்ட் குடிக்கலாம் கொஞ்சம் ஆகுது. இந்த சிகரெட் பத்துறதுதான் வெரி பேட். என்ன குடிக்க சிகரெட்டு கடைசி வரைக்கும் குடிக்காதீங்க, நிப்பாட்டுங்க எல்லாத்தையும். இவர் வந்து தான் நிப்பாட்டிட்டுன்றதுக்காண்டி இவர் சொல்றேன். அதுக்காண்டி எல்லாரும் நிப்பாட்டுக்கணுமா? எல்லாரும் நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்டுக்கணுமா? அது சரியான. அது ரிக்கே சொல்றான், அதுக்கு தன்னிட்ட குளிசை இல்ல. அது நீ தான் நிப்பாட்டணும். ஏண்டா இப்ப எல்லாரும் நீ என்ன நிப்பாட்டினீங்கன்னா நான் என்ன இது என்ன ஓடுற வாகனத்தை நிப்பாட்டின மாதிரி இல்ல. எல்லா கதையும் தெரியுமா? நான் நிப்பாட்டினது என் மனசி அன்பா கேட்டுச்சு. நான் இது வரைக்கும் உங்கள்ட்ட ஒண்ணுமே லவ் பண்ணுற காலத்துல இருந்து இதுல வரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேட்கல. நான் சொல்றேன் ரெக்வெஸ்ட் ஓகே ரிக்வெஸ்ட் பண்ணா சரி ஓகே. அப்ப ரிக்வெஸ்ட் பண்ணல நீர் ஒன்று சிகரெட்டை விடணும் இல்ல என்ன விடணும்னு சொன்னேன். பாசத்துல நீர் வந்து என்ன விடாம சிகரெட்டை விட்டுட்டீங்க. அதுல ஒரு சந்தோஷம் தானே எனக்கு. அடக்கு அப்படியும் போயிட்டுதான். நீயும் நீர் கூட வருத்தத்துக்கு பிறகு வந்து நீர் சிகரெட்டு குடிச்சிட்டா அப்புறம் என்ன உமக்கு இந்த மருந்து குடிக்கிறீர். jealous people. Bagi pe jealous என்னடா எனக்கு சொல்லி சிரிச்சோன்னுடா. உமக்கு ஹை பிரஷர் ஒன்று தானே இருக்கு. இப்ப இவாக்கு இப்ப ஹை பிரஷர் பிளஸ். அது வந்து பிள்ளை ஆதங்கத்துல வந்து என்ன கதைக்கிறேன்னு தெரியாம எனக்கு கேட்பேன். இது இந்த ஆறு இவன் படிகள் வந்து நானும் ஜெயிலுக்கு போறேன் எனக்கு கை பிரஷரா இல்ல. நானும் பெயில் வள்ளியரும் பெயில். அது சிவானே தான். சிவானே சொன்னது நானும் பெயில் வள்ளியரும் பெயில். அந்த கதை தான் இப்ப போகுது. எனக்கு இன்றைக்கு சொல்லிட்டேன். நானே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஆனா வந்து எந்த ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டேன் ஹை பிரஷர் உனக்கு. ஓகே என்னண்டா இவையோட இருந்து இவ்வளவு நாள் ஹை பிரஷர் வராம இருந்ததே பெரிய விஷயம். ஆமா இது ஏன் சொல்றீங்களே நீ? இப்ப நீங்க ஏதோ சின்ன பிள்ளையப்பா, நான் சின்ன வயசு வாழம் வளரும் வயசுல வந்து இப்படி ஹை பிரஷர் வரலாமா எனக்கு? இது இல்ல இப்ப திருப்பி என்ன பிரஷர் இல்ல என்ன காட்டுறாங்க நீ வராதோ நீர் வர பண்ணுது. உங்களோட கதையால வர பண்ணுது. That's what I want. அப்ப என்னத்துக்கு டிரைவ் பண்ணாண்டு இப்ப விளங்குதானே? நீ ஒழுங்கா கார் உடம்பு என்ன கொண்டு பிரஷர் விளாண்டு தெரிஞ்சு காரை விட்டுறாங்க கொண்டு கார் ஒண்ணு விட மாட்டோம். சோ மக்களே சரியான டென்ஷனா இருக்குது எனக்கு வந்து நான் லைஃப்ல நிக்கல எனக்கு ஹை பிரஷர் வருமண்டு. அதான் இப்ப நான் வந்து கொஞ்சம் கூட இல்ல சரியான விசர் கதை இல்லங்க. இது கொஞ்சம் நான் சொல்ல நம்பல என்ன அதான் சொல்ல என்ன உடையான்னு சொன்னதான் நம்புவான்ன்ற மாதிரி அவன் டாக்டர் நான் நம்புறேன். நான் சொன்னான் என்ன மாமா இல்ல சம்திங் ராங் என்று. அப்ப மகிழ்ச்சி ஆமா என்னால இல்ல என்னால பிரச்சனை. நான் வேலை செய்ய போகாத உமக்கு பிரச்சனை. நீர் வேலைக்கு போக சொல்லி நான் சொன்னேன். ஆமா வேலை விளங்குது. ஆமா நீர் வெளியில சொல்லல உங்களோட உண்மையில சொல்லுது எனக்கு. ஆமா அந்த டாக்டர் என்ன முகத்தை பார்த்துட்டு சொன்ன மாதிரி முகத்தை பார்த்தே சொல்லுவேன். என்ன சாப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிற இன்னும் வெளியில தடவை இல்லையா அடி போடி இவளை ரெண்டு ஓட்டு தானிலோ என்ன ஓகே. இந்த பிள்ளை இப்படித்தான் கிடைக்கும். என்னண்டா பிள்ளை அப்படி பிள்ளைக்கு பிரஷர் ஆயிட்டு என்ன பிள்ளை சும்மா அடிப்பா 20 ரூபா 30 ரூபாய் இல்ல என்ன ஒருக்கா மக்களே டேங்க் முட்டிட்டு என்ன எனக்கு அடிச்சு விட்டான். அப்படி அப்ப என்னத்தை இந்த கேவலத்தை சொல்றது? கடவுளுக்கு அடுக்குமா எல்லாரும் என்னையும் கொளுத்திருப்பாள். கொளுத்துற அளவுக்கு நீர் ஒன்று நடந்து கொள்ள இல்லை. அதனால ஓகே எனக்கு ப்ரெஷர் இல்லாம இல்லை. நான் கொண்டோல கொண்டு வந்துடுவேன். சும்மா இவர் ஏதோ அப்போ கதை கேட்க எனக்கு டக்குன்னு ப்ரெஷர் ஏறிட்டாரு. செக் பண்ணிக்க டாக்டர். அதான் நான் ப்ரெஷர் ரங் மே ஒளியோர் யாரோ
சும்மா ஏத்துற ஆக்களோட காய்ச்சிக்கிறேன் பக்கத்துல இருந்தது நீர் தானே முளை காய்ச்சா